இன்றைக்கி அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள் மத்தியில். முதல்ல சீக்கிரம் வந்து அதிகமாக வட்டி கொடுக்குறேன், நிறைய லாபம் கொடுக்குறேன், இந்த தொழில் செஞ்சு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போல்லாம் வந்து இது மாதிரி சோஷியல் மீடியா இது மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கெலாம் வந்து நல்ல அவேர்னஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி பப்ளிக் வந்து எல்லாம் பார்க்குறான், பார்த்தோன்னே எல்லாம் இப்போ மாறிட்டாங்க. இப்போ அது மாதிரி அதிக ஆசை சொல்கிறவங்களையோ இது பணவர்களையோ யாரும் ஏமாறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பர்சன்டேஜ் தானே சொல்ல முடியும். அன்றைக்கி இருந்ததில் இன்றைக்கி வந்து 80 to 90% குறைஞ்சிச்சு. இன்னொன்று 10% 15% இருக்கலாம். ஸோ அவங்களும் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சிட் ஃபண்டை பொறுத்தவரையிலும் அன்ரிஜிஸ்டர்ட் சிட்டை யாரும் எடுத்துக்கூடாது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது. எல்லாருமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ கோகுலம் சிட் ஃபண்ட் ஆகட்டும், மாருதி சிட் ஃபண்ட் ஆகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நீ எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டாக இருக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்லாம் எப்பயுமே வந்து போட்ட பணம் சேஃபாக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். சேஃபாக இருக்கும் எப்படின்னா ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டாக இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இடத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பணம் வந்து நம்ம போட்டோன்னா பாதுகாப்பாக இருக்குதா, எந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்குது, யார் நடத்துகிறாங்க, ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் இத்தனை விசாரிச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா அவங்களுக்கு தப்பே இல்லை. அதே மாதிரி நாங்களும் இப்போ பணம் கொடுக்குறதுலாம் வந்து முதல்ல வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போலாம் எம்ஓடின்ற அளவுக்கு போய்ட்டோம். பேங்க்கில் எப்படி உங்களுக்கு பக்காவாக எம்ஓடி பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு சைன் பண்ணாதான் இன்றைக்கி போய் எங்கள் லோன் எடுக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சிட் ஃபண்டும் நாங்கள் எம்ஓடின்ற கான்செப்ட் வச்சுட்டோம். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 1 crore இருக்குது, 5 crores சிட் நடத்துகிறோம். இன்றைக்கி வந்து பேங்க்கோட நார்ம்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க, 3 years பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க, அதனுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எங்களுக்கு சிட் பண்ணும்போது நாங்கள் மெயினாக ட்ராக் பார்ப்போம். எத்தனை வருஷம் சிட் கட்டுறாரு, ப்ராம்ப்டாக கட்டுறாரா, அவருடைய தொழிலுடைய கெப்பாசிட்டி என்ன, அவர் மாதம் இவ்வளோ செலுத்த முடியுமா, இதெல்லாம் பார்த்துறோம். ஸோ வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக புதுசாக தொழில் தொடங்குறனாவே உடனே தொழிலை பற்றி கேட்டுட்டு உடனே அந்த சீட்டு கொடுத்துறோம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வாங்கிடுறோம். செக்யூரிட்டி, அவருடைய வீடோ இல்லை ஒரு வேக்கண்ட் சைட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எம்ஓடி பண்ணிவிடுவோம் நாங்கள். இதில் இந்த சிட்டுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஃப் ஆகிடுது. ஸோ நாங்களும் வந்து சிட் எடுத்தவங்களும் பேமெண்ட் கரெக்டாக 100% சேஃபாக கொடுக்குறோன்னா நாங்களும் சேஃபாக கொடுக்க முடியும். எவ்வளோ பணத்தை நாமளே வச்சு கொடுக்க முடியும். ஸோ பப்ளிக் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த இது கரெக்டாக நடக்குதுன்னா ப்ராம்ப்டாக இந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. சிஸ்டமில் எங்கேயுமே வந்து நம்ம கேப் விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் லீனியட்டாக விட்டோன்னு வச்சிங்களேன், அப்புறம் பெரிய ஒரு இத்தனை வருஷம் கொண்டு வந்த நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதை வந்து எங்களுடைய கஸ்டமருக்கு புரிய வச்சுட்டோம், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து இதை கரெக்டாக தெளிவாக செஞ்சிட்ருக்கோம். இது வந்து தொடர்ந்து நடைபெறுது. இன்றைக்கி வந்து அப்பா காலத்துலேருந்து சீட்டு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. 40 years 50 years 30 yearsலாம் சீட்டு அவங்களோட ஃபாதர் கட்டியிருப்பார். இப்போ அவரோட சன் வந்துட்டார், அவருடைய கிராண்ட் சன் கட்டுறாரு. ஸோ அப்படி வந்துச்சு. இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா அப்பா ஆச்சு, இப்போ நான் ஆச்சு, என்னோட சன், இப்போ எங்களுடைய 3வது ஜென்ரேஷன். ஸோ இத்தனையும் அந்த புரிதல் வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இங்கே போட்டால் இப்படி தான் ஒரு பணம்னாவே நம்மகிட்ட வந்துடுறாங்க. ஸோ சிட்டில் போட்டிங்கனாவே உங்களுக்கு லோனாகவும் பண்ணிக்கலாம். சிட்டு எடுத்தால் லோன் ஆகிடும். எடுக்கல எனக்கு கடைசி மாதம் எடுக்கணும், அது வந்து டெபாசிட் மாதிரி. ஸோ ரெண்டு சேர்ந்து நல்ல அருமையான ஸ்கீம். பண்டைய காலத்தில் வந்து பண்ட மாற்று முறையிலேருந்து சிட் நடக்குது.